சுற்றி முற்றி எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, மகாராஜா விஜய் சேதுபதியோட 50வது படம் ஊற்றிக்கும், வேலைக்கே ஆகாது, அவருக்கெலாம் எதுக்கு இது தேவையில்லாத வேலை, 2018 எடுத்த படம் எதுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணணும், அதுவும் துபாய் புர்ஜ் கலிஃபாவில் போய் 1 கோடி கிட்ட செலவு பண்ணி அவர் படத்தோட 3 நிமிஷம் ட்ரெய்லரை ப்ரொமோட்டும் பண்ணியிருக்காரு. உள்ளே போகும்போதே என்ன இது குப்பா மாதிரி படம் எடுத்து வச்சுக்கிறாங்க, விஜய் சேதுபதிக்கு இது முதல்ல தேவையா? எவனாவது ஓப்பனிங்கில் ஒரு ஆக்சிடென்ட் சீனை வைப்பானா, அதுவும் ஹீரோவோட பொண்டாட்டி ஆக்சிடெண்ட்டில் இறக்குற மாதிரி. அதே மாதிரி ஒருத்தரை நேரில் பார்த்தோன்னே எனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்ல முடியல. ஸோ அந்தளவுக்கு எனக்கு கோவம் வந்தது. யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம்புலி அண்ணன். அவரு இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணலாமா, அதுவும் அவர் வயசுக்கு. இது மட்டும் இல்லாமல் படத்தில் ஒரு ஃபேமஸான ஹீரோயின் சொல்லலாம், அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மலையாளத்தில் சூப்பர் படம்லாம் எடுக்கிறாங்கப்பா. இதோ இப்போ வந்து மஞ்சுபல் பாய்ஸ் அதெல்லாம் வேறு லெவலு பின்னிட்டாங்க பசங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகாராஜா படத்தோட ரிவ்யூன்னு எடுத்துக்கலாம், இல்லை டீகோடின்னு எடுத்துக்கலாம். படம் பார்க்குறதுக்கான வீடியோவாக தான் இதை நீங்கள் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த தண்ணி ஏன் குடிச்சுன்ட்டு படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சும்மா இன்றைக்கி போர் அடிக்குதுன்னா நாங்கள் படத்துக்கு போகல. சுற்றி முற்றி எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, மகாராஜா விஜய் சேதுபதியோட 50வது படம் ஊற்றிக்கும், வேலைக்கே ஆகாது, அவருக்கெலாம் எதுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படிலாம் டாக் வந்துச்சு. ஆனால் இந்த படம் 2018 எடுத்ததாக ஒரு டாக்கும் எங்கள்கிட்ட வந்துச்சு. 2018 எடுத்த படம் எதுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணணும், அதுவும் துபாய் புர்ஜ் கலிஃபாவில் போய் 1 கோடி கிட்ட செலவு பண்ணி அவர் படத்தோட 3 நிமிஷம் ட்ரெய்லரை ப்ரொமோட்டும் பண்ணியிருக்காரு. அப்படின்னா தான் படம் எடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கலான்ற ஃபீலில் தான் நானும் போனோம். உள்ளே போகும்போதே ஒரு சில டாக் எங்கள் காதில், என்ன இது குப்பா மாதிரி படம் எடுத்து வச்சுக்கிறாங்க, விஜய் சேதுபதிக்கு இது முதல்ல தேவையா, இந்த படம் பண்ணதுக்கு அவர் வேறு ஏதாவது படம் பண்ணியிருக்கலாம், இப்படிலாம் ஒரு ரேண்டமான டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் படம் பார்த்துட்டு வெளில வரோம், சொன்னவன் எல்லாரும் வாய் அடைச்சி போயிட்டாங்க. ஏன்னா படம் அந்த மாதிரி இருந்துச்சு. எவனாவது ஓப்பனிங்கில் ஒரு ஆக்சிடென்ட் சீனை வைப்பானா, அதுவும் ஹீரோவோட பொண்டாட்டி ஆக்சிடெண்ட்டில் இறக்குற மாதிரி. ஆனால் அப்படி வச்ச படம் தான் இது. இப்போது வேறு லெவலில் பேசப்பட்டுருக்கு. இதெல்லாம் ஏன் நாங்கள் பில்டப் பண்ணி சொல்கிறோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். நாங்கள் வந்து இந்த படத்தை ப்ரொமோஷனுக்காகலாம் சொல்லலை, ஒரு நல்ல படம் வந்திருக்கு. இவ்வளோனா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, மலையாளத்தில் சூப்பர் படம்லாம் எடுக்கிறாங்கப்பா. இதோ இப்போ வந்து மஞ்சுபல் பாய்ஸ் அதெல்லாம் வேறு லெவலு பின்னிட்டாங்க பசங்க அப்படின்லாம் டாக் நம்மளும் தான் பேசணும், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் தமிழில் இப்போ தரமான படம் வந்துருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம். படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்கும் அப்படியே நம்ம கூட அட்டாச் ஆயிடுச்சுன்னுலாம் சொல்லலாம். கிட்டத்தட்ட எப்படின்னா, அது படமாகவே நான் பார்க்கல, ஏதோ நம்ம ஒரு வழியில் போகும்போது ஒரு விஷயம் நடக்குது, அதை ரன் த்ரூவாக பார்த்துட்டே இருக்கோன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. எடிட்டிங் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அதுவும் நித்திலன் அண்ணாவோட 2வது படம்ன்ட்டு இதை சொல்லவே முடியாது. ஏன்னா குரங்கு படத்துலேயே அவர் மிரட்டி இருப்பார். இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பாரதி ராஜா சாரை யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன ஒன்று, அவர் எந்த விஷயத்தில் அதிகமாக யூஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை தெரிஞ்சு பண்ணியிருக்காரு. அதேமாதிரி படத்தில் ஒவ்வொரு கேரக்டரையும் டேரக்டர் சார் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ஏன் நான் அவர் மேலே சார்னு சொன்னால் அந்தளவுக்கு ரெஸ்பெக்ட் வந்துச்சு. அண்ணாவாக இருந்தவர் படம் பார்த்ததுக்கப்புறம் வேறு லெவலில் ஆகிட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா படம் ரொம்பவே நம்மளை பாதிச்சுன்னு தான் சொல்ல முடியும். சுருக்கமாக சொல்லணுன்னா, கர்மா இஸ் அ பூமரங், இதுதான் படத்தோட ஒன்லைனராக நான் பார்க்குறது. பட் படத்தில் அவங்க எந்த தீமில் வச்சு போனாங்கன்றது சொல்ல முடியாது. பட் படம் ஜென்ரலாக நான் பார்க்கும்போது எனக்கு அது ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி மணிகண்டன் அவர் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் படத்துக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகளை தேடினார், படம் இல்லாமல் இருந்தாருன்ற டாக் எல்லாம் தெரியும். அவரோட இன்டர்வியூஸ் எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக அவர் ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாலுமே அதில் பெஸ்ட்டாக வந்திருக்குது பார்த்திங்கன்னா இந்த மகாராஜா படத்தை சொல்லலாம். அவருக்கு வேறு லெவலில் இதுக்கப்புறம் க்ரோத் இருக்க போகுதுன்றதை இந்த வீடியோ மூலிமா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நடிப்பில் நட்டி சார் மிரட்டுவாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் பண்ண ஒரு விஷயம் தேட்டரில் மொத்த பேரும் எழுந்து கிளாப் பண்ணாங்க. அதே மாதிரி ஒருத்தரை நேரில் பார்த்தோன்னே எனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்ல முடியல. ஸோ அந்தளவுக்கு எனக்கு கோவம் வந்தது அவரோட நடிப்பை பார்த்து தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம்புலி அண்ணன். அவரு இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணலாமா, அதுவும் அவர் வயசுக்கு அப்படின்ற பேச்சு எல்லாமே அவர் காதுபட வந்திருக்க கூடும். ஆனால் இந்த படம் அவருக்கு வேறு லெவலில் ஒரு குரோத்தை கொடுக்குன்னு தான் நான் சொல்லுவேன். தேட்டரில் மொத்தம் ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டுமே கிடையாது, யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க, குழந்தையோட படத்துக்கு பார்க்க வந்தாங்க, கப்புள்ஸாகவும் வந்தாங்க. இந்த மாதிரி ரேண்டமாக எல்லாருமே உட்காந்து பார்க்கும்போது யாருமே ஒரு இடத்துல கூட சீ என்னடா படம் இது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலை. ஏன்னா படம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு தான் நான் பார்த்தேன். ஸோ படத்தில் ஹீரோ சைட் கேரக்டர் எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு காம்படிஷனாக ஒரு வில்லன் ரோல்னு இருக்கணும்ல, அதை தரமாக பண்ணியிருக்காரு அனுராக் கஷ்யப். முன்னாடி வந்து லியோ படத்தில் பார்த்துருப்போம், ஒரு சின்ன சீனில் லோகேஷ் கனகராஜ் படத்தில் நடித்தா கூட எனக்கு ஹாப்பி அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் கமிட் ஆகி அவர் ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அது ஒரு மாதிரி ரேண்டமாக ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது.
அதெல்லாம் ஒரு மைண்டில் கொஞ்சம் கூட நினைக்காம அடுத்தடுத்து படம் பண்ணணும்னு போயிட்டே இருந்தார். அவருக்கான ஒரு குட் ரிசல்ட்டாக இந்த மகாராஜா படம் வேறு லெவலில் இருக்கும். அனுராக் கஷ்யப்போட ஆக்டிங் சொல்கிறத விட அவரோட இன்வால்மெண்ட்னு சொல்லலாம். அவர் அந்தளவுக்கு தன்னை இதில் ஈடுபடுத்தி நடிச்சிருக்காரு. அதுவும் கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் உண்மையிலே வேறு லெவலில் வேறு லெவலில் மிரட்டிட்டார் எங்களை எல்லாருமே. தேட்டரில் ஒருத்தருமே வந்து அவர் ஒரு பாலிவுட்டில் ஃபேமஸான டேரக்டர்ன்றதெல்லாம் மறந்து அவர் அந்த கேரக்டராகவே இருந்திருக்காருன்றத புரிய வச்சிட்டாரு. அதுவும் அந்த கிளைமேக்ஸில் ஒரு உண்மை ஒன்று இருக்குது, அது ரிவீல் ஆகும். ஸோ படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஏன் இதெல்லாமே நம்ம முன்னாடி சொல்லலைன்னா படம் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான். அபிராமி மேமுக்கு மகாராஜா படம் உண்மையிலேயே இன்னொரு விரும்மானின்னு தான் சொல்ல முடியும். அந்த படத்தில் எந்த அளவுக்கு அவங்க கலக்கியிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் அவங்களோட கேரக்டரில் வேறு லெவலில் வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு யதார்த்தமாக இருந்துச்சு அவங்களோட நடிப்புன்னு கூட சொல்ல முடியாது, அவங்க யதார்த்தமாக தான் இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் படத்தில் ஒரு ஃபேமஸான ஹீரோயின் சொல்லலாம், அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க நேம் நீங்கள் ஏதாவது கெஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இல்லையான்ட்டு. இப்போ இந்த வீடியோவும் நீங்கள் மொபைலில் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ படத்தையும் நம்ம மொபைலில் பார்த்துலாம், இல்லை ஓடிடியில் வரும் அப்போ நம்ம பார்த்துக்கலான்ட்டு நீங்கள் தள்ளி போடாமல் தேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி இருக்கும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக் என்னன்றதை என்கிட்ட சொல்லுங்கள். இதில் முக்கியமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, அதில் ஒருத்தரை மட்டும் நான் இன்னும் ஹைலைட் பண்ணி சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா அது நம்ம விஜய் சேதுபதி அண்ணா தான். அவருக்கு ஒரு 50வது படம், பொதுவாக ஒரு ஹீரோக்கு 50வது படம் அது மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சுருப்பாங்க. அது நல்லா இருக்கணும், அது மக்கள்கிட்ட ஒரு வேறு லெவலில் ரீச்சை கொடுக்கணுன்ற மாதிரி எதிர்பார்த்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் விஜய் சேதுபதி அண்ணாவை பார்க்கும்போது எனக்கு அப்படிலாம் பண்ண மாதிரி தெரில. நான் ஒரு நல்ல கதை பண்ணணும், அது மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு தான் அவர் பண்ணியிருக்கான்னு தோணுது. அது மேபி 50வது படமாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. அது அவரோட உழைப்புக்கு கிடைச்ச கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்து எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆம்ஃபிட்டமைன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு போதை சப்ஸ்டன்ஸ், அதில் டவுட்டே கிடையாது. சப்ஸ்டன்ஸ் அப்யூஸு ரொம்ப டேஞ்சரான விஷயம். டிசோசியேஷன் அப்படின்னா என்னென்னா உங்களோட மைண்டை உங்கள் மைண்டாக இல்லாமல் வேற ஒரு மைண்டாக மாற்றிடும். இதுதான் வந்து அதோட வேலையே. இது நீ இல்லைடா அப்படின்னு ப்ரூவ் பண்ணி உன்னை வேற ஆளாக மாற்றும். நீ தாண்டா வந்துட்டு ராஜா, நீ தாண்டா சிஎம், போய் அட்றாவன அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிலீஃப் ஒன்று பண்ணுறது. பார்க்கறது வேறு மாதிரி தெரியும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கயிறு பாம்பு மாதிரி தெரியும். ஒரு அம்மாவே வந்துட்டு ஒரு அழகான பொண்ணாக தெரியும். அப்போ எவன் எத்தனை மர்டர் பண்ணுவான், எவன் எத்தனை ரேப் கேஸ் நடக்கும், யார் எவ்வளோ கொள்ளடிப்பா, எப்படி சூசைட் பண்ணிப்பான்ற கணக்கே தெரியாமல் போயிடும். தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து சொசைட்டியில் வந்து பேன் பண்ணணும். பேன் பண்ணல அப்படின்னா வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. அடுத்த ஜென்ரேஷன் வந்து இருக்காது அப்படின்றது தான் வந்துட்டு உண்மையான விஷயம். இது ரொம்ப 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 ஆபத்து. ஓகேங்களா? பல ஊர்கள் அழிஞ்சிருக்கு, பல பேர் இறந்துருக்காங்க, பல பேரோட மென்டல் வந்து டோட்டலாக ஃபேமிலி பீஸே ஸ்பாயில் ஆகிருக்கு. அதனால் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வந்து கவர்மெண்ட்டு எடுத்தே ஆகணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டியில் ஒன்று கூட கிடைக்கக்கூடாது. இது கிடைக்கிது அப்படின்னா கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாமல், இல்லைனா கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணாமல் ஃப்ரீயாக இல்லாமல் அதெல்லாம் கிடைக்காது. அதனால் தயவு செஞ்சு இதை பேன் பண்ணணுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அஸ் அ டாக்டராக வந்து மிக வருத்தம் வந்து இருக்குது.